வணக்கம் நண்பர்களே. நம்ம சயின்ஸ் டாப்பிக்கில் ஒரு முக்கியமான கொஷின் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஏற்கனவே ஒரு பார்ட்டு போட்டுட்டேன். இப்போ ரெண்டாவது பார்ட்டு, மொதல் பார்ட்டு பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்குங்க. அதோட லிங்கை வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அந்த கொஷினுக்குள்ளே போகலாம். இந்த கொஷின் ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதாவது செலக்டடாக எடுத்துருக்க கொஷின் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எடுத்துருக்கோம். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி மாணவர்கள் யூஸ் ஆகுதோ இல்லையோ, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இல்லாட்டா போலீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். மைக்ரோகிராஃபியா என்ற நூலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக். இவர் தான் வந்து செல்லை கண்டுபிடித்தவர். ராபர்ட் ப்ரவுன் நமக்கு தெரியும், உட்கரையை கண்டுபிடித்தவர். ராபர்ட் காட்ச் என்றது யாருன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்தது செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது எது தெரியும்? உட்கரு, நியூக்ளியஸ். இது செல்லின் ஆற்றல் மையம் நம்ம என்ன பார்த்துட்டோம். ரைபோசோமுடைய பணிகள் நான் சொல்லுங்க பார்ப்போம். செல் சுவர்னு மட்டும் நான் சொல்கிறேன். செல் சுவர் பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்துக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கிறது, அந்த உயிருக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு தாவரம் வந்து ஒரு உறுதியாக இருக்குதுன்னா அது காரணம் பார்த்தீங்கன்னா அது செல் சுவர் தான். செல் சுவர் இல்லைன்னா அதுக்கு வடிவம் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விலங்கு செல்லில் இருக்கவே இருக்காது. சரிங்களா? விலங்கு செல்லில் செல் சுவர் இருக்காது. அடுத்தது உயிருள்ள மெல்லிய சுவருடைய பல கோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசு எது? சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா பாரன் கைமா தான். பாரன் கைமாவிலேருந்து தான் எல்லா இந்த ஏரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலின் கைமா எல்லாமே உருவாகும். சரிங்களா? அதனால் உயிருள்ள மெல்லிய சுவருடைய பல கோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசு பார்த்தீங்கன்னா பாரன் கைமா. இது உயிருள்ள செல். ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் செயல்மிகு கடத்தல். இது பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டாபிக் இது. மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறது. இது வந்து கரெக்டு தான். அடுத்தது ஆற்றல் செலவிடப்படுகிறது. அவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும். பாருங்கள், மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு ரொம்ப டென்சிட்டி அடர்த்தி குறைவான இடத்துலேருந்து சரி அது அடர்த்தி அதிகமான இடத்தை நோக்கி போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆற்றல் செலவிடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு. அவை மேல் நோக்கி கடத்தல் முறையாகும். இப்போ இதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சைலம் ஃப்ளோ இது நம்ம சொல்லலாம். மேல் நோக்கி கடத்துதல். சரிங்களா? இவை அனைத்தும் சரி என்பது தான் ஆன்சர். அடுத்தது கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரை அளவை அதிகரிக்க அவற்றின் மீது தெளிக்கப்படுவது சைட்டோகைனின். சரிங்களா? சைட்டோகைனின் நம்ம ஹார்மோன்கள் நொதிகள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இதெல்லாம் இல்லாமல் நம்ம எக்ஸாமுக்கு இப்போ அந்த பக்கமே போகக்கூடாது. சயின்ஸில் இது ரொம்ப முக்கியமான டாபிக். எத்திலின் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஆக்சிஜன் வந்து அதோடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுங்கள். நீள்போக்கு வளர்ச்சியாக பக்கவாட்டு வளர்ச்சியாக சொல்லுங்கள். ஜிப்பல்னு எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லுங்கள். அடுத்தது பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் எது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தான். சரிங்களா? மொட்டு விடுதல் முறையில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு. அமீபா வந்து பிளவு முறையில் தான் வந்து இனப்பெருக்கம் செய்யும். பிளாஸ்மோடியம் நமக்கு தெரியும், அது வந்து மலேரியா நோயை பரப்பக்கூடியது. நிறையா 4-5 இருக்குது. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் பால்சிபரம், பிளாஸ்மோடியம் ஓவலே அப்படின்லாம் இருக்குது. பாக்டீரியாவை தெரியும். இதை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா இவருக்கு யார் ஆண்டன் வான் லீவன் ஹாக் தான் அவர் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தனியாகவே ஒரு டாபிக் இருக்குது. நம்ம இதில் நோய்கள் இருக்கிறது, இதோடைய பயன்பாடுகள்லாம் இருக்குது, தனியாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நமக்கு இது ஒரு தெரிஞ்சால் தான் ஒரு பேசிக்காக சயின்ஸை பற்றி ஒரு புரிதலே நமக்கு இருக்கும். பாருங்கள், ஒளிச்சேர்க்கை என்பது பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன தேவை? சூரிய ஒளி தேவை. அது காற்று தேவை. காற்றில் என்ன தேவை? கார்பன் டை ஆக்சைடு தேவை, நீர் தேவை. அதுக்கடுத்து நான் ஒளி சொல்லிட்டுனா ஒளி, அவ்வளோதான். இது எல்லாமே சேர்ந்து தான் அது ஒரு தாவரம் வந்து ஒரு உணவை தயாரிக்கிறது. ஏடிபி ஆனது ஏடிபியாக மாறும்போது ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஏடிபின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றல். அப்போ அது வருமா பார்த்தா உருவாகாது. கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படும் போது இதுவும் தவறு. சரிங்களா? அடுத்தது நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது H2O பிளக்கும் போது என்ன ஆகுதுன்னா உருவாகுதுன்னு அப்படி சொல்கிறாங்க. ஆன்சர் இதுதான் சரி. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். மரபியலின் குரோமோசோம்கள் பங்கு பற்றிய கண்டுபிடிப்புக்கான நோபல் பரிசு பெற்றோர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டிஹெச் மார்கன். அதாவது டிஹெச் மார்கன் சொல்லலாம்.
வால்டேயர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்தது கிரிகோர் ஜோகர் மெண்டல், நமக்கு தெரியும். அவர் தான் வந்து யார்? கிரிகோர் ஜோகர் மெண்டல் யாருன்னு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னொன்று வேணால் உங்களுக்கு வேணால் குழு சொல்கிறேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி தாவரத்தில் வந்து ஆய்வுகள் செஞ்சுருக்கார் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அடுத்து பாருங்கள், திடீர் மாற்றம். இந்த டிஹெச் மாற்றம் பார்த்திங்கன்னா திடீர் மாற்றத்தில் ஒரு கண்டுபிடிச்சது. திடீர் மாற்றம் என்பது பார்த்திங்கன்னா அந்த உயிரியோடைய உடல் செல்லே முடிஞ்சிடுமா, இல்லை அந்த அடுத்த சந்ததி கடத்தப்படுமான்றதை நீங்கள் சொல்லுங்கள். திடீர் மாற்றம்னா என்னன்னு சொல்கிறேன். திடீர் மாற்றம்னா ஒரு செல் இயல்பாக இருக்க செல்லு அதோடைய அமைப்பு செயல் எல்லாம் மாறி போகிறது தான் அது வந்து திடீர் மாற்றம்னு சொல்லுவாங்க, மியூட்டேஷன். அடுத்து நம்ம பார்க்கலாம் வாயு பரிமாற்றம், உறிஞ்சி வேர்கள், தரகீழ் தண்டு, துணை வேர்கள். இப்போ வாயு பரிமாற்றம் நம்ம பார்க்கலாம். வாயு பரிமாற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா அவிசினியா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. அப்படி இருக்கும் லேண்ட்னா தண்ணி தான். லேண்டில் தண்ணி, இந்த கடல், அதாவது சதுப்பு நில காடுகள், இந்த கடலோர கைமுக பகுதியில் இருக்கும், ஈக்கோட்டோன்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த வேர்கள்லாம் என்ன புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்பட்டு வளிமண்டலத்தை தொடர்பு கொண்டு அதோடைய சுவாசத்தை மேற்கொள்ளும். சரிங்களா? குச்சியாக இருக்கும். நீங்கள் பிச்சாவரமோ இல்லை முத்துப்பேட்டை இது மாதிரி எதனா போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். குச்சியாக இருக்கும். ஏதோ காஞ்சி போன குச்சி மாதிரி நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. அது ஒரு தாவரத்தோடைய அது வேர் தான். அது வந்து வளிமண்டலத்தில் தொடர்பு கொண்டு சுவாசிக்கும். அது வாயு பரிமாற்றம். அடுத்தது உறிஞ்சி வேர்கள் பார்த்தீங்கன்னா கஸ்கூட்டானா நீங்கள் இப்படி சிம்பிளாக நீங்கள் தொட்டு தாவரம் வாண்டா மாதிரி தான் இதுவும் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு கட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது மேலே இந்த கஸ்கூட்டா இருக்கும். இது வேர்கள்லாம் வந்து நலி விட்டுறது தொங்கின்னு இருக்கும். ஈரப்பதத்தை என்ன பண்ணும், அது உறிஞ்சி அது தன்னை வந்து என்ன பண்ணும், பாதுகாத்துக்கும், இல்லை அதோட வளர்ச்சிக்கு அது பயன்படும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது தரகீழ் தண்டு சொல்கிறாங்க. இது எது பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு. சரிங்களா? சேப்பக்கிழங்கு தான் வந்து தரகீழ் தண்டு சொல்கிறாங்க. துணை வேர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆலமரம் தான். ஆலமரத்துக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு தூண் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருக்கோம். ஆலமரத்தை பற்றி நம்ம பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் அறிமுகம் தேவை கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற விஷயம் என்னென்னா, ஆலமரத்துடைய அறிவியல் பெயர் சொல்லுங்க பார்ப்போம் தெரிஞ்சால். அடுத்தது சரி நானே சொல்லிடுறேன், பையசிஸ் பெங்காலன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது தாவரங்கள் உணவு உற்பத்தியில் ஈடுபடுகிறது என்பதனை சோதனை மூலம் செய்து காட்டியவர் யார் பார்த்தீங்கன்னா ஜோசப் பிரிஸ்லி. இவர் வேறு என்ன இதோட தொடர்புடையாதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாசிகள் மற்றும் பூஞ்சைகள் இணைந்து கூட்டுயிர் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க, லைக்கன்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? கூட்டுயிர்னாவே தெரியும், ஒன்று வந்து சார்ந்து இருக்கிறது. பாசிகள் பார்த்தீங்கன்னா பசுமை நிறத்தில் இருக்கும், ஒளிச்சேர்க்கை செய்யும். பூஞ்சைகள் வந்து ஒரு வெண்மை நிறத்தில், அதாவது பச்சைமற்ற நிலையில் இருக்கும், அதனால் அது ஒளிச்சேர்க்கை ஈடுபடாது. இது பூஞ்சைகள் வந்து அதோடைய பாசிகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பாசிகள் வந்து உணவு தயாரித்து பூஞ்சைகளுக்கு கொடுக்கும், அது எடுத்துக்கும். அவ்வளோதான். சரி, இங்கே உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். தொட்டால்சினிங்கோடைய அறிவியல் பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். வித்தியாசமாக இருக்கும் அந்த பேர். அடுத்தது வெப்பமுறு வளைதலுக்கு உதாரணம்னு கேட்குறாங்க. வெப்பமுறு வளைதலுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ. சரிங்களா? குங்குமப்பூ. இப்போ தொட்டால்சினிங்கோடைய வளைதலுக்கு சொல்லுங்கள். இதில் ஒரு முக்கியமான டாபிக் இது. நடுக்குமுறு வளைதல், வெப்பமுறு வளைதல் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். இதை ஒரு முறை நீங்கள் ரெஃபர் கூட பண்ணீங்க. இப்போ இதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். தொட்டால்சினிங்கோடைய வளைதல் வந்து என்ன சொல்லலான்னு சொல்லுங்கள். ஒளிச்சேர்க்கை நிகழ தேவையான காரணி எவைன்னு கேட்டிருக்காங்க. ஒளிச்சேர்க்கை நிகழ காரணி எதுன்னு அதாவது நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், மறுபடியும் நம்ம பார்க்கலாம். நீர் தேவை மற்றும் சூரிய ஒளி தேவை, அடுத்து கார்பன் டை ஆக்சைடு தேவை, பச்சையும் தேவை. இது இதுக்கு ஒளிச்சேர்க்கைக்கு தேவை. அப்போ இப்போ நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, தாவரங்கள் வந்து சுவாசிக்க என்ன தேவை? நல்லா கேட்டுங்க. சுவாசிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சுவாசம் எப்போ நடைபெறும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒளிச்சேர்க்கை ஒளி இருக்கும்போது நடக்கும். அப்போ சுவாசம் எப்போ நடக்கும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். சரிங்களா? சரி, இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே தான் வந்து தேவைன்னு சொல்லிடுறோம். அடுத்தது திசைசாரா தூண்டலில் மிக வேகமானது எதுன்னு கேட்குறாங்க. திசைசாரா தூண்டலில் மிக வேகமானது எதுன்னு கேட்குறாங்க. வீனஸ் பூச்சிப்பிடிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. வீனஸ் பூச்சிப்பிடிப்பான். பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலார் தாவரங்கள் நடத்தும் கூட்டு வாழ்க்கை மைக்ரோரைசா ஒன்றும் கிடையாது. ரைசானா வந்து நமக்கு தெரியும், நமக்கு அந்த வேர் தான் சொல்கிறோம். சரிங்களா?
இந்த வேரில் வந்து கூட்டு உயிர் வாழ்கிறது தான் மைக்ரோரைசான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது கற்றாயின் அறிவியல் பெயர் நமக்கு தெரியும், ஆலோவேரா. ஆசிவம் சாங்டம் முன்னாடி இதில் பார்த்துட்டோம், ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்டோம். துளசி. காரிகா பப்பாயா ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். இது வந்து எதுக்கான அறிவியல் பேர் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு சொன்னீங்கன்னா உடனே ஜிபே வந்து 100 ரூபாய் அனுப்பிச்சிட்றேன். அடுத்தது வேறு உடல் இனப்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு, அதாவது வேறு உடல் இனப்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு. சரிங்களா? அடுத்தது உடல் இனப்பெருக்கத்தில் பிளத்தல் முறைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அமீபா. நான் முன்னாடியே சொன்னேன், எதை பற்றி சொல்லும்போது ஈஸ்ட்டை பற்றி சொல்லும்போது. ஒன்றும் இல்லை, அமீபா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது ஒரு செல் அப்படின்னா வச்சிங்களேன். இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு பள்ளம் அப்படியே விழுந்துச்சுன்னா அது என்ன ரெண்டாக உடையும் போது இந்த உட்கரும் பார்த்தீங்கன்னா இருக்கும், உள்ளே இருக்கும், அதோடைய செல் உறுப்புகள் எல்லாமே இருக்கும். அப்படியே ஒரு உடச்சி விட்டுரும். அதாவது நடுவு சென்டராக போகும். அப்படியே இது ஒரு செய், அது ஒரு உயிர், ரெண்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அவ்வளோதான். சரிங்களா? இப்படி தான் வந்து அது உருவாகும். அடுத்தது ஒவ்வொரு செல்லின் முதுமை உணர்த்தும் கடிகாரங்கள் என அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா டீலோமியர். சரிங்களா? டீலோமியர். அடுத்தது சென்ட்ரோமியர், அக்ரோசென்ட்ரிக், சேட்டலைட். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். சென்ட்ரோமியர் தான் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், செல் பிரிதலை வந்து அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் அதுதான். சென்ட்ரோமியர் வந்து அந்த இழைகளை வந்து பிரித்து அது ஒரு பக்கமாக இழுத்துட்டு போயிட்டு அது புதிய செல்களை உருவாக்கும். அடுத்து பாருங்கள், பட்டாணியின் தாவரை பெயர் நமக்கு ரொம்ப இது கஷ்டமான இதுதான், பைசம் சட்டைவம். அடுத்தது ஒரைசா சட்டைவா நமக்கு தெரியும், இதெல்லாம் நம்மளால் வாழ முடியாது. மாஞ்சிபரா இண்டிகா என்பது அதுவும் நமக்கு தெரியும், அது நம்ம நல்லா சாப்பிடக்கூடிய மாம்பழம் தான். இப்போ ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். சரிங்களா? இது நீங்கள் எடுத்து போயிட்டு எப்படி சொல்லலாம்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. சரிங்களா? இது வந்து நம்ம தலைமுடிக்கு நல்ல ஒரு இது ஏற்றுறது, நம்ம ஊரில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இது எதை குறிக்கிறது நீங்கள் சொல்லுப்பா, எந்த தாவரத்தை குறிக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது மகரண சேர்க்கை பார்க்கலாம். மகரண சேர்க்கைன்னு நல்லா தெரிஞ்சுங்க. ஆயில் மகரண சேர்க்கை, தன் மகரண சேர்க்கைன்னு நமக்கு 2 இருக்குது. இப்போ இது 2ல் பார்த்தீங்கன்னா ஆட்டோகமி, அல்லோகமின்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஒரு தாவரத்துடைய மலர் வந்து அதே தாவரத்தினுடைய சூலகத்தையும், அதாவது அந்த தாவரத்துடைய மகரண தூள் அதே தாவரத்துடைய சூலகத்தை அடைவது தன் மகரண சேர்க்கை. ஆயில் மகரண சேர்க்கை ஒரு தாவரம் தனியாக இருக்கும், இன்னொரு தாவரம் தனியாக இருக்கும், ஆனால் ஒரே வகையாக இருக்கும். இதோடைய மகரண தூள் வந்து அதில் அந்த சூலகத்தை போய் அடையும் போது அது ஆயில் மகரண சேர்க்கை. இதில் புதிய பண்புகள் உருவாக்கப்படும். தன் மகரண சேர்க்கையில் புதிய பண்புகள் உருவாகாது. அதனால சீக்கிரமாக அந்த இனம் அழிந்து போவதுக்கான வாய்ப்புகள் நிறைய. சரிங்களா? இப்போ மகரண சேர்க்கை பார்க்கலாம். அனிமோஃபிலினா அனிமல் ஞாபகம் வச்சுக்கலாம், விலங்கு. சரிங்களா? எண்டமோஃபிலி அப்படின்னா பூச்சி. அடுத்தது ஜூபிலினா பார்த்தீங்கன்னா விலங்கு. ஹைட்ரோபிலி பார்த்தீங்கன்னா நீர். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட் நான் சொன்னேன் அனிமோஃபிலி அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அனிமோஃபிலி ஏன் நீங்கள் விலங்குன்னு நான் சொன்னேன்னா, நமக்கு வந்து உயிரோட இருக்கணும், அப்படி உயிர் வாழணும் அப்படின்னா, நம்ம ஒரு மனுஷன் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? காற்று தேவை. நம்ம என்ன படிச்சிருப்போம், அனிலாட ஐத்தமானி எதுக்கு பயன்படுதுன்னு. அதுபோல தான் அனிமோஃபிலி என்பது இந்த விலங்குகள் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான இது இல்லைன்னா வந்து பலி. சரிங்களா? அனிமல் பலி அப்படின்றத நான் வச்சுக்கலாம். காற்று. இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து காற்றுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பண்ணலாம், நேருக்கு நேராக நம்ம பொருத்திடலாம். காற்றின் மூலம் காற்றில் பறந்து செல்லும். அதாவது இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதோடைய அந்த மகரந்த தாள்கள்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் பெருக்கிற மாதிரிங்களா பூந்து உடைப்போம், அதோடைய மகரந்த தாள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், காற்றுல பறந்து போயிட்டே இருக்கும். சாதகமான நிலை வரும்போது அது புதிய தாவரத்தை உருவாக்கும். அடுத்தது எண்டமோபிலி பாருங்கள். எண்டமோபிலி பார்த்தீங்கன்னா எண்டமாலஜி நம்ம படிச்சுருக்கோம், படிப்பு கேள்விப்பட்டிருக்கோம். எண்டமாலஜினா ஒன்றும் கிடையாது, பூச்சி. அடுத்தது ஜூபிலி. ஓகேங்களா? ஜூ அப்படின்னாவே நமக்கு தெரியும், நல்லா பாருங்கள். ஜூ அப்படின்னா என்ன? விலங்கு. சார் அதுக்கு விலங்குன்னு சொல்கிறீங்க, இதுக்கு விலங்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, விலங்கு மட்டுமே எடுத்துங்க. விலங்கு பலி அப்படின்னா என்னது? காற்றுல தான் பலி ஆகும் அப்படின்னு வச்சுங்க. இது புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையே கிடையாது இந்த ஷார்ட்கட், ஏன்னா அனிமோஃபிலினா நமக்கு தெரியும். ஜூபிலி பார்த்தீங்கன்னா விலங்கு. சரிங்களா? இப்போ ஹைட்ரோபிலினா நமக்கு தெரியும், நீர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மரபியலின் தந்தை என அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா கிரிகோர், ஜோகர், மெண்டல். அரிஸ்டாட்டில் பற்றி நம்ம என்ன நடத்தியாச்சு, அது யாருன்னு சொல்லிட்டுருங்க. தியோப்ரஸ்டஸ்ன்னு நமக்கு தெரியும், அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாட்னியோட தந்தை தான், வேற ஒன்றும் இல்லை. சாக்ஸ்ன்றது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பேர், உள்ள தேரி உள்ள வருவார். யார் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது உணவின் பெயர் பாருங்கள், நீரின் அளவு பார்க்கலாம். பொறுத்துக்காய். இது வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா
எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 95% தண்ணி இருக்குது. சரிங்களா? வெள்ளரிக்காயெல்லாம் என்னது தண்ணி தான் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். வெள்ளம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம், தண்ணி நான் வச்சுக்கலாம். 95% அதிகம். சரிங்களா? காளான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளரிக்காய் விட கொஞ்சம் குட்டையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். இது 3% கம்மியாக இருக்குது அப்படிங்களா? 3 இன்ச்சு குறையாக இருக்குதுன்னு சொல்லிட்டுனா 92%. அடுத்தது முட்டை பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஏதாவது சண்டை கண்டை வந்துச்சுன்னா 7.5 எடுத்துட்டாங்கன்னா முட்டையை அடிப்பாங்கல்ல, அதனால நம்மளாம் முட்டை 3 ரூபா அல்ல 3 ஞாபகம் வச்சுக்கலாம். முட்டை 3. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 75. பார்த்தீங்கன்னா இந்த உருளை என்பதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, ஐ என்ற எழுத்து இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக 75ன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற என்ன பண்ணுறோம், உருளைக்கிழங்கு தூக்கி அடிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? 7.2ன்றதுல. அடுத்தது கிரப் சுழற்சி நடைபெறும் இடம் பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியாவின் உட்பகுதி. இப்போ நமக்கு இதுதான் வந்து என்னது மைட்டோகாண்ட்ரியா. சரிங்களா? இது கிறிஸ்டே F1 துகளில் ஆக்சிகரணம் நடக்கூடியது எல்லாமே நடக்கும். சரிங்களா? மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து தலைப்பொருள் வந்து மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. விரல் போன்ற நீட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்டேன்னு சொல்லுவாங்க. இது செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது. இது கிரப் சுழற்சி எல்லாத்துக்கும் தேவையான நொதிகளை வந்து கோ ஆக்சில்னு சொல்லுவாங்க, COA அப்படின்னு சொல்லுவோம். அசிட்டில் கோலின்னு நினைக்கிறேன். அது வந்து இது உள்ளதான் வச்சுருக்கோம். சரிங்களா? சுவாசத்திற்கு தேவையான எல்லாமே இங்கே தான் இருக்குது. அடுத்தது பார்க்கலாம், வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. சைலம் தான் உணவு. பார்த்தீங்கன்னா உணவுனா யார், அண்ணன் ஃப்ளோயம் தான். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம், அவினா முளை குறித்து உரை ஆய்வு டேஷ் என்பதால் மேற்கொள்ளப்படுது. FW வெண்ட். சரிங்களா? FW வெண்ட். அடுத்தது எண்ணெய்ச்சிகளின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறது. 1 வரும்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். இது நமக்கு 9:3:3 வந்தாவே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சார்பின்றி ஒதுங்குதல். சரிங்களா? இது நமக்கு தெரியும், இருபண்பு கலப்பு. சரிங்களா? இருபண்பு கலப்பு. இங்கே ஒடுங்குத்தன்மை எனக்கு தெரிஞ்சுங்க. ஒடுங்குத்தன்மை ஒன்றும் கிடையாது. ஒரு ஹைட்டாக இருக்கிறவனுக்கு டி, குள்ளமாக இருக்கிறவனுக்கு டி, இந்த சுமால் டி. இப்போ இவன் ஹைட்டாக இருக்கணும் 2 டி வச்சிங்களேன், குள்ளமாக இருக்கணும் ஒரு 2 சுமால் டி. இப்போ இவங்க 2 பேரும் சேரும்போது என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து கேப்லெட்டர் டி, ஸ்மால் லெட்டர் டின்னு வரும். இப்போ இதில் அதாவது ஓங்குத்தன்மை தான் வந்து வெளிப்படும் சொல்லியிருப்பார் மென்டலு. அதாவது பார்த்தீங்கன்னா குள்ளமாக இருக்காங்க, ஹைட்டாக இருக்காங்க 2 பேரும் வந்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா உயரமாக தான் இருப்பாங்க, ஆனால் அது கலப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு டி, இதில் ஒரு டி. இதில் ஓங்குத்தன்மைனா இந்த டீயோட பண்பு தான், அதாவது கேப்லெட்டரோட டீயோட பண்பு தான் வந்துன்னா வந்து டாமினேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குள்ளமான பண்புகள் இது வந்து தெரியாது, அதனால தான் அவர் ஹைட்டாக இருக்கார். சரிங்களா? இது வந்து ஒடுங்குத்தன்மைன்னு பார்க்கும்போது ஒடுங்குத்தன்மைனா அதோடைய இந்த ஸ்மால் லெட்டர் டீயை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து குறுக்கே காலத்தில் தெரியும் நமக்கு, ஒன்றும் இல்லை, எங்கே தெரியுமா, இந்த மியாசிஸ் நடக்கும்போது ஒரு குரோமோசோம் இன்னொரு குரோமோசோமோட இணையும். மைட்டாசிஸ் நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இணையும். சரிங்க? இதுதான் வந்து குறுக்கே காலத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம், பிரிதல்னு பார்த்தீங்கன்னா செல் பிரிதல் நிறைய இருக்குது. அதில் ஒன்றும் நமக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி அப்படின்னு கேட்குறாங்க. சென்ட்ரோமியர் ஒன்றும் இல்லை, இப்படி போடுறோம் பாருங்கள் ஒரு பாக்ஸு. அது பெருசாக வந்துச்சுப்பா. சரி, இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்தாண்ட போடுறேன். இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது, உட்கரு குரோமாட்டின் வலைப்பின்னல் எல்லாமே இருக்குதுப்பா. இப்போ செல் பிரிதல்லாம் நடக்கும்போது என்ன ஒன்று ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு பாக்ஸ் வருதுங்களா, இப்படி போட்டுறேன். அப்படியே இதில் ஸ்பிண்டில் நார்கள் அப்படியே வரும். எங்கே இருந்தால் அந்த சென்ட்ரோமியர் இணைஞ்சிருக்கும். இந்த ஆப்போசிட்டில் எப்படி இருக்கும், அவ்வளோதான், இப்படி இருக்கும். இங்கே வந்து சென்ட்ரோமியர் எதிரே துருவம் போயிட்டு புதிய செல்களை உருவாக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல் பகுப்படைதல்னு சொல்கிறாங்க. இங்கே அடுத்து நம்ம பார்க்கலாம், பொறுத்துக்க பாருங்கள். சார் உண்ணிகள் ஃபஸ்ட்டு பார்க்குறது சார் உண்ணி, ஒட்டு உண்ணி, கூட்டு உயிர் தாவரம், பூச்சி உண்ணம் தாவரம். சரிங்களா? இந்த சார் உண்ணிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா காளான சொல்லலாம். அடுத்தது ஒட்டுண்ணினா என்னன்னா ஒன்றுமே பண்ணாது, ஓட்டின்னு இருக்கும், இது எதுவுமே செய்யாது, அது நல்லா போஸ்ட்லேயே சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஊட்டுண்ணினா நம்ம உதாரணத்துக்கு நம்ம நிறைய வீடியோவில் பார்ப்போம், திமிங்கலம் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஒட்டி கிடக்கும், நத்த மாதிரி ஒட்டிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு அதோடைய ரத்தத்தை புரிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது பெருசாக வந்து உறுப்புகள்லாம் வளர்ந்துருக்காது. அதாவது ஒட்டுண்ணிகள் நல்லா தெரிஞ்சுங்க, அதோடைய உறுப்புகள்லாம் வந்து பெருசாக டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஏன்னா அது தேவையான எல்லாம் வந்துடுது, அது கஷ்டப்பட தேவையில்லை, கஷ்டப்படாமல் உழைக்காமல் சாப்பிடுது. அதனால அதுக்கு என்ன
இப்போ ஒரு வேலை செய்கிறேன்னா இப்போ இரும்பு பிடிக்கிறேன்னா என் கை ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இரும்பு பிடிக்காமல் சும்மா வீட்டிலே உட்காந்து என் கைனா இருக்கும், குலகுலம் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இது. அது பெருசாக வந்து உழைக்கிறது கிடையாது. அதனால என்ன ஒரு உயிரை உறிஞ்சி சாப்பிடுறோம். அதுதான் ஒட்டுண்ணியோடைய இது வந்து உறுப்புகள்லாம் சரியாக வாழ்ந்துருக்காது. இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், மனுஷனில் வாழக்கூடிய இந்த டீனியா சொல்லியதையும் நம்ம சொல்லலாம். நாடா புழு சொல்கிறேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா கொக்கி போன்ற அம்மிகளை வச்சு நல்லா என்ன பண்ணும், சாப்பிட்டுருக்கும். மனுஷனே சாப்பிட்ரும். மனுஷன் சாப்பிட்றதுக்குள்ளே ரத்தத்தை உரியும் நம்மளுடைய ஆற்றலை எடுத்துக்கும். அது அவ்வளோதான். அடுத்தது இந்த ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நான் சொல்கிறேன் கஸ்கூட்டா. அடுத்தது கூட்டுயிர் தாவரம். நமக்கு ஏற்கனவே தெரியும், லைக் எனக்கு இதுதான் வந்து காலக்காட்டியாகவே நமக்கு செயல்படுகிறது. அதுக்கடுத்து பாருங்கள் பூச்சி உண்ணும் தாவரம் பார்த்தீங்கன்னா வீனஸ் பிளேட்ராப். இது எதுக்காக அந்த பூச்சியை பிடிக்குதுன்னு சொல்லுங்கள். ஆக்சிஜனுக்காகவா நைட்ரஜனுக்காக? ஒரு குழு சொல்கிறேன். இந்த பொருள் பார்த்திங்கன்னா கடையில் விற்குது. இது வந்து அவசியமானது, நம்ம வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்கக்கூடியது. அப்போ என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்காக தான் அந்த பூச்சை பிடிச்சி இந்த தாவரம் சாப்பிடுது. அந்த சத்து அதோட கம்மியாக இருக்குது, அந்த பிடிச்சி சாப்பிடுது. அடுத்தது பாருங்கள் வாயு சுழற்சி என்று அழைக்கப்படுவதற்கு கேட்குறாங்க. கிரப் சுழற்சி. இப்போ இது எல்லாமே சுவாசம் சம்மந்தமான கிளைகாலிசிஸ், கால்வின் சுழற்சி, கிரப் சுழற்சி, எலக்ட்ரான் அதாவது இது எல்லாமே சுவாசம் ஆற்றல் சம்மந்தமானது. இதில் பார்த்தீங்கன்னா வாயு சுழற்சி என்று அழைக்கப்படுது பார்த்தீங்கன்னா கிரப் சுழற்சி. இப்போ அதுக்கு அடுத்த கொஷின் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டெப்த்தாக நம்ம பார்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் நிறையா சொல்லணும். அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து படிங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.